இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வளர்பிற திரையோதசி திதி அன்னைக்கு தான் சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை உண்ட 4 கிழமை திதி. முதல் விஷயம் பிரதோஷம் அப்படின்னாலே நந்தி பகவானுக்கு தான் கொண்டாட்டம். ஏன்னா நந்தி பகவானுடைய அந்த தலையில் நடனம் புரியக்கூடிய காட்சி நேரம் தான் பிரதோஷம். பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது என்னன்னா, சூரியன் உதித்ததுலேருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாம விரதம் இருக்கிறது ஃபஸ்ட்டு டைப். அந்த இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டு. பிரதோஷத்தன்னைக்கு கடவுளுக்கு படைச்சு சாமி கும்பிடணும்னா என்ன மாதிரியான நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடலாம்? நெய்வேத்தியம் எடுத்துக்கும் போது இங்கே நீங்கள் சிவனுக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னாலே பாலினால் ஆன பொருட்களை வைக்கலாம். பால் சாதம் வைக்கலாம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து இறைவனுக்கு நம்ம போகும்போது அந்த ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனாலே கோடி செல்வம் கிடைக்கும்னா சிவபெருமானுக்கு வந்து வில்வையும் பெருமாளுக்கு வந்து துளசியும் போதும். இந்த 2 ஒரு இலை போதும், நம்ம வாழ்க்கையை வந்து ஜெயிச்சலாம்.